கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, ஆலோசனை இல்லை என்றால் நீ விழுந்து போவாய். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பல சூழ்நிலைகளை பல இடத்துல நம்ம விழுந்திருக்கிறோம். ஏன் விழுந்து போனோம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 11:14 ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் இருந்தால் நீங்கள் தேசம் சிறப்படும். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஆலோசனை ஃபஸ்ட். ஆண்டவரும் நீங்களும் ஒரு காரியத்துக்கு முன்னாடி ஆண்டவரிடத்தில் போய் ஆலோசனை கேட்டு நீங்கள் செய்யுங்க. ரெண்டாவது, குடும்பம், மனைவி, பிள்ளைகள், கணவர், பிள்ளைகள் ஆலோசனை பண்ணி யுத்தம் பண்ணுங்க. ஆலோசனை பண்ணி எந்த காரியத்தையும் செய்யுங்க, நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. மூணாவது, நல்ல கவனிங்க, தேவையில்லாத மனிதர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. நீங்கள் ஒரு மனிதன்கிட்ட போய் ஒரு காரியத்தை சொல்கிறீங்கன்னா, அந்த மனிதன் ஆலோசனை உங்களுக்கு சொல்கிற மாதிரி வைத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் சொல்கிறத அந்த மனுஷன் கேட்கணும். அப்போனா உங்கள் ஆலோசனை எவ்வளவு நல்லா இருக்கணும். ஆலோசனை இருந்துச்சுன்னா நீங்கள் விழவே மாட்டீர்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய காரியத்தில் நம்ம தவறி விழுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆலோசனை இல்லாதது தான். இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனாய் கர்த்தர் நல்ல ஆலோசனையை தருவார். உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற தீய ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் அதம் பண்ணி போடுவார். உதாரணமாக, தாவீது சின்ன சின்ன காரியனாலும் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்பான். தாவீதுக்கு விரோதமாக சில அகித்தோப்பேல் என்கிற நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு மனிதன் தாவீதுக்கும் தாவீதுடைய மகனாகிய அப்சலோமுக்கு நடுவில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி தாவீதுக்கு விரோதமாக அப்சலோமுக்கு நல்ல ஆலோசனையை சொன்னான். அகித்தோப்பேல் சொன்ன ஆலோசனையின்படி அப்சலோம் கேட்டிருந்தால் தாவீதுக்கு மிகுந்த அவமானமும் பெரிய தோல்வியும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் பாருங்கள், கர்த்தர் அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை அபத்தமாக்கினார். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக யார் ஆலோசனை பண்ணாலும் அதை கர்த்தர் அபத்தமாக்குவார். நீங்கள் ஒரு நிமிடம், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேளுங்க. கர்த்தர் ஆலோசனை சொல்லுவார். ஒரு மரம் வெட்டுவதற்கு ராஜா சொன்னால், ஒரு மரம் வெட்டினா 100 வெள்ளிக்காசு. 10 மரம் வெட்டிட்டான், 1000 வெள்ளிக்காசு. அவனுக்கு எண்ணம், அவனுக்கு நினைப்பு, 15 மரம் வெட்டிடுவேன். அடுத்த நாள் 8 மரம் தான் வெட்ட முடிஞ்சிச்சு. 15 மரம் வெட்டிடுவேன். அடுத்த நாள் 5 மரம் தான். அதுக்கு அடுத்த நாள் 3 மரம் தான் வெட்ட முடிஞ்சிச்சு. இப்போ ராஜாட்ட போகிறான், ராஜா எனக்கு வேலை வேண்டாம், என்னால் செய்ய முடியாது, நான் தோற்று போனவன். ஆனால் ராஜா ஒரு ஆலோசனை சொன்னார். அந்த ஆலோசனையை கேட்டு அவன் வெட்டுனா 15 மரம் வெட்டிட்டான். சொன்ன ஆலோசனை தெரியுமா? உன் கோடாரியை தீட்டு இன்றைக்கும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய குறைவுகளை சரி பண்ணபடியாக ஆலோசனை கற்று சொல்வாங்க. செய்யுங்க, ஜெயிச்சிருவீங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, ஆலோசனை இவர்களை பலப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்.